ஸோ எனக்கு தெரியும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த ரெவிட் கற்றுட்டு நம்மளோட காலேஜ் ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக மாடல் பண்ணிடலாம், ஷீட்ஸ்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெவிட் கற்றுக்க வந்து இருந்திருப்பீங்க. பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஆக்சுவல் மாடலிங் இந்த ரெவிட்டை பற்றின ஒரு கோர் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டு போனால் இன்னும் பெட்டராக வந்து இந்த ரெவிட் வந்து உங்களுக்கு புரியும். யூஸ்வலாக இந்த ரெவிட் பற்றி நீங்கள் கேள்விப்படும் போதெல்லாம் வந்து கூடவே இந்த டேர்மும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிம்னா என்னென்னா அதோட ஃபுல் ஃபார்ம் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடல் இல்லை மாடலிங்னு சொல்லலாம். இந்த பிம்ன்ற டேர்ம் வந்து ஆட்டோடெஸ்கோட ஏஇசி ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெர்மினாலஜியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்குது. பட் ஆஃப்டர் ரெவிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த டேர்ம் தெரியும். பட் இது ரொம்ப வருஷமாகவே ஆட்டோடெஸ்கோட இதில் வந்து இருக்க ஒரு டெர்மினாலஜி. ஸோ இந்த பிம்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் அ பில்டிங் இன் அ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். அதாவது ஒரு பில்டிங்கில் இருக்க எல்லா விஷயத்தையும் விர்ச்சுவலாக பில்டிங்கில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸை வந்து பிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெவிட் வந்து உருவானதுக்கு காரணமே இந்த பிம் ப்ராசஸை ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. ஆட்டோகேடில் அதால் பண்ண முடியாத விஷயம்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பண்ணுறதுக்காக தான் இந்த ரெவிட் வந்து உருவானது. போக போக என்ன ஆயிடுச்சுன்னா ரெவிட் அண்ட் பிம் வந்து ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது ரொம்ப கம்பைன்ட் ஆயிடுச்சு. பட் த ஃபேக்ட் இஸ் ரெவிட் வேற பிம் வேற. பிம்ன்றது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ப்ராசஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. அந்த ப்ராசஸை ஈஸியாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து ரெவிட். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பிம் வேறு ரெவிட் வேறு. பிம்ன்ற இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம பில்டிங் மாடல் டேட்டாஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இதில் இருக்க முக்கியமான 2 கேட்டகரி இந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிங் த பில்டிங் மாடல் டேட்டா இருக்கு. அதில் இருக்க 2 கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கோஆர்டினேட்டட், இன்னொன்று கம்ப்யூட்டபிள். ஸோ இது முழுக்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதாவது இந்த கோஆர்டினேட்டட் அண்ட் கம்ப்யூட்டபிள் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நீங்கள் பிம் அச்சீவ் பண்ணிட்டதா அர்த்தம். கோஆர்டினேட்டட் அப்படின்னா அதில் என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டில் எவ்ரி பீஸ் அண்ட் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஃபுல்லி கோஆர்டினேட்டடாக ஒன்றுக்கும் மேனுவலாக போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு இடத்துல பண்ணாலே அது எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியும். அண்ட் தென் சேஞ்சஸ் வந்து வெறும் மாடலில் மட்டும் இல்லாமல் உங்களோட அவுட்கம் ஷீட்ஸில் கூட அது ரெப்ரசன்ட் ஆச்சுன்னா அது வந்து கோஆர்டினேட்டட். அதுவே கம்ப்யூட்டர்லாம் என்னென்னா டேட்டா மெயின்டைன் பண்ணுவீங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த டேட்டா சோர்ஸ் வந்து இன்டர்னலாக உங்களுக்கு மட்டும் யூஸ் இல்லாமல் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னலாக ப்ராஜெக்டில் ஒரு மீனிங்ஃபுல்லான கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் பிம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ப்ராஜெக்டில் பிம் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாததுக்கும் என்னென்ன யூசேஜ் வந்து லேக் ஆகும் யூஸ் பண்ணாத ப்ராஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிம் யூஸ் பண்ண ப்ராஜெக்டில் நீங்கள் டிசைன் ரிலேட்டடான கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் எனர்ஜி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் பாசிபிள். அண்ட் தென் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சரல் லோட் கேல்குலேஷன்ஸ் வந்து பண்ணலாம். அண்ட் தென் லைட்டிங் டிசைன் பண்ணணும்னு நினச்சா அதுவும் கூட பண்ணலாம். அண்ட் தென் ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோட்ஸ் ரிலேட்டடான கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணலாம். இதில் நான் நிறைய இடத்துல கம்ப்யூட்டேஷன் சொன்னது வந்து பிகாஸ் பிம் இஸ் ஃபுல் ஆஃப் கம்பைன்ட் டேட்டா. ஸோ இதெல்லாம் எப்போ வந்து உங்களால் ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் அவுட்கம் எடுக்க முடியும்னா நீங்கள் ப்ராஜெக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பிம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ ஆஃபன் இந்த பிம்ன்ற இந்த கீவேர்ட் கேள்விப்படும் போதெல்லாம் இந்த 3Dன்ற கீவேர்டும் வந்து கூடவே சேர்ந்து வரும். ஸோ அது தப்பு இல்லை. ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா நம்ம ரெவிட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பில்டிங்கை வந்து 3Dயாக மாடல் பண்ணிட்டோம்னா நம்ம பிம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். பிம் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் அண்ட் 3D வந்து மாடலிங் பண்ணுறது. ஸோ இது எதனால இப்படி நடக்குது அப்படின்னா பிம்மோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். இதில் அந்த தேர்டாக இருக்க அந்த எம் இருக்கு இல்லையா, அந்த மாடலிங்ன்றது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ பிம். அதுதான் வந்து இந்த 3D கேட்டகரியில் வரும். பட் பிம் வந்து ஆக்சுவல் 3D மாடலோட இன்னும் கொஞ்சம் பெருசான ஒரு விஷயம். ஸோ அதாவது 3Dன்றது நான் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல வரல. 3D வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பில்டிங் ஒன்றா வரும்போது அதோட ஃப்ளோர்ஸ் சில இடங்களில் கிளாஷ் ஆகுதா, என்ன நடக்குது அந்த பில்டிங்கில் அப்படின்றத பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன்
கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் 3D மாடல் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் கோஆர்டினேஷன், அதாவது ஒரு லிஃப்ட்டோட ஷாஃப்ட் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க, இல்லை காலம் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அது எக்ஸாக்டாக இந்த இடத்துல எவ்வளோ தூரத்துலேருந்து வரும் அப்படின்ற அந்த கோஆர்டினேஷனை நீங்கள் விஷுவலாக வந்து 3D மாடல்ஸ் மூலமாக பார்க்கலாம். ஆல்சோ ஒரு பில்டிங்கை கம்ப்ளீட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி ரெண்டர் பண்ணி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே அச்சீவ் பண்ணுறது 3D மாடல் பண்ணுறது மூலமாக தான் வரும். பட் இந்த மாடல் அப்படின்ற அந்த எம்மை விட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் பிம்மில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நினைக்கிறீங்க, அண்ட் தென் எனர்ஜி அனாலிசிஸ் பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு தோணுது, இல்லை ஹீட்டிங் அண்ட் கூலிங் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏரியா கம்ப்யூட்டேஷன்ஸ், கேல்குலேஷன் ஆஃப் வால்யூம் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாமே பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அந்த பில்டிங்கோட டேட்டாஸ் வேணும். இந்த டேட்டான்றது தான் இந்த பிம்மில் ஐன்ற இந்த கீவேர்டில் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதர் சாஃப்ட்வேர்ஸில் ஆட்டோகேட்லாம் நீங்கள் ஒரு பில்டிங் வந்து ட்ரா பண்ணுறீங்க, 3D எலிவேஷன் செக்ஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் பேப்பர் எடுத்து கால்குலேட் பண்ணணும், கால்குலேட்டரை யூஸ் பண்ணி. பட் ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து கம்ப்யூட்டரே யூஸ் பண்ணுறதுன்றது கால்குலேஷன் தான். கம்ப்யூட்டர் இஸ் பெஸ்ட் இன் டூயிங் த கால்குலேஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம மேனுவலாக இந்த கம்ப்யூட்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டரே பண்ணால் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டரே பண்ண வச்சா என்ன அப்படின்ற அந்த தாட்டு தான் அந்த பிம்மில் இருக்க அந்த ஐன்ற அந்த இன்ஃபர்மேஷன். அதாவது என்னென்னா, உங்களோட ரெவிட் சாஃப்ட்வேரில் நீங்கள் கிராஃபிக்ஸும் சரி அஸ் வெல் அஸ் டேட்டாவும் சரி ரெண்டுமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து அதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரெவிட் வந்து எப்போவுமே கிராஃபிக்ஸுக்கும் சரி டேட்டாவுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருவோம். தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்கெட்சப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்கும், ஒய் ஆக்சிஸ் லெவலில் இருக்கும்னு. பட் ரெவிட்டில் அப்படி கிடையாது. வென் யூ ஆர் பில்டிங் அ 3D மாடல் இந்த ரெவிட், ஒரு வால் பண்ணுறீங்க, ஒரு விண்டோ பண்ணுறீங்கன்னா இட் ஹேஸ் லாட் ஆஃப் டேட்டாஸ். அந்த வாலில் எவ்வளோ செங்கல் தேவைப்படும், அதில் பிளாஸ்டர் திக்னஸ் எவ்வளோ, பெயிண்ட் திக்னஸ் எவ்வளோ, அந்த மாதிரி நிறையா டேட்டாஸ் வந்து அந்த ஒரு சிங்கிள் காம்பனண்ட்டில் இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் அ கம்ப்ளீட் டேட்டா அபவுட் த பில்டிங் விச் யூ வில் யூஸ் ஃபார் டூயிங் ஆல் த கம்ப்யூட்டேஷன்ஸ் ரிலேட்டட் டு எனர்ஜி, கால்குலேஷன், எஸ்டிமேஷன், காஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கானது. இதை வந்து மேனுவலாக பண்ணாமல் ரெவிட்டே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் மாடலிங் பற்றி தான் வந்து பிம்மில் பார்த்துட்டு இருந்தோம். தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ரெவிட் இஸ் அ வெரி கிரேட் டூல் ஃபார் 2D ட்ராயிங்ஸ். ஆட்டோகேடில் பண்ணுற நீங்கள் 2D ட்ராயிங்ஸ் லைக் எலிவேஷன், பிளான், செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் பண்ணலாம். பட் இதில் அட்வான்டேஜ் என்ன ஆட்டோகேடுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3D மாடலில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது 2Dலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இப்போது ஆட்டோகேடில் நீங்கள் ஒரு ட்ராயிங்கை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்டோட ட்ராயிங்ஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஷீட் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிளான்ஸ் எல்லாமே அதில் ப்ளேஸ் பண்ணி எடுக்கணும். இமேஜின் நீங்கள் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்டைன் பண்ண அந்த கோர் மாடல் பிளான் இருக்கும் இல்லையா, அதில் இங்கே பண்ண சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் திருப்பி வந்து கரெக்டாக அதில் அப்டேட் ஆகிடுக்கா அப்படின்றத பார்க்கணும். பட் ரெவிட்டில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு வியூவில், அது எலிவேஷனாக இருக்கட்டும், செக்ஷனாக இருக்கட்டும், 3Dயாக இருக்கட்டும், அந்த ப்ராஜெக்டில் எந்த வியூவில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அது இன்சிங்க் எல்லா வியூஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஈவன் அந்த வியூவோட ஷீட்ஸ் நீங்கள் டாக்குமெண்டடாக மெயின்டைன் பண்ணுவீங்க, அந்த டாக்குமெண்ட்லையும் நீங்கள் போயிட்டு மேனுவலாக அதை மாற்றணுன்றது கிடையாது. இன்சிங்க் அந்த மாடலோட எல்லா டேட்டாவும் ஷீட்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் மொத்தமாக அதை வந்து ஃப்ளாட் பண்ணி நீங்கள் சைட்டுக்கு அவுட்புட் கொடுத்தா போதும். ஸோ ரெவிட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான வியூஸ் இருக்குது. பிளானுக்கான வியூ, எலிவேஷனுக்கான வியூ, 3Dக்கான வியூ. அந்தந்த வியூஸில் அந்தந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அந்த எல்லா இதுவுமே கோஆர்டினேட்டடாக ஒரு சிங்கிள் பிம்மாக வந்து ஒர்க் ஆகும். எல்லாரும் தெரிஞ்சிட்ட மாதிரி, அதாவது பிம்ன்றது மாடலிங் பண்ணுறது அப்படின்றது தாண்டி நம்ம இதில் மாடலிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் இந்த டேட்டா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பற்றியும் அண்ட் தென் 2D டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடானதை பற்றியும் இந்த கம்ப்ளீட் சீரீஸில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் சொல்யூஷனாக இருக்கிறதுனால தான் ரெவிட்டை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் பிம் சொல்யூஷன் சாஃப்ட்வேராக வந்து நம்ம பார்க்குறோம்.